ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி அருகே ஜீனூர் பகுதியை சேர்ந்தவர் மாணவன் கீர்த்திவர்மா. பிறவிலேயே கைகள் இல்லாத கீர்த்திவர்மா கல்வி கற்பதில் காட்டிய அக்கறையால் அவரது தாயார் படிக்க வைத்து வருகிறார். அவரது தந்தை காலமாகிவிட்டதால் கூலி வேலைக்கு சென்று வர்மாவின் தாயார் கல்வி செலவுகளை செய்கிறார். அரசு பள்ளியில் படிக்கும் வர்மா படங்கள் வரைவதிலும் கை தேர்ந்தார். 10ஆம் வகுப்பு பொது தேர்விலும் 437 மதிப்பெண் பெற்று தான் படித்த பள்ளியிலேயே முதல் மாணவனாக வந்தார். இப்போது +2 தேர்வில் ஆசிரியர்களின் துணையோடு 600க்கு 471 மதிப்பெண் பெற்றுள்ளார். அடுத்ததாக BE படிக்க ஆசைப்படுவதாகவும் தனது கைகளை பொறுத்த தமிழக முதல்வர் உதவி செய்ய வேண்டும் எனவும் வர்மா கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். இவருக்கு பதில் கொடுத்துள்ள முதல்வர் ஸ்டாலின், கண்ணீர் வேண்டாம் தம்பி, சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் உங்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க சொல்லியிருக்கிறேன் என விளக்கம் கொடுத்து மாணவனுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காலையிலே கொடுத்த பேட்டியை பார்த்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்னோட கோரிக்கையை ஏத்துக்கினாரு. என்னோட கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதன்படி கலெக்டர் அவர்கள் என்னோட கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி என் வீட்டிற்கு வந்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும் என்னோட கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாருன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் அவர்களுக்கும் மினிஸ்டர் சாருக்கும் கலெக்டர் சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கை எனக்கு 2 கை இல்லாதனால அது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்த பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல என்னோட ஃபியூச்சர் பத்தி எனக்கு எந்த காலேஜ் வேணுமோ அங்கேயே சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னோட காலேஜ் விஷயத்தையும் மற்ற நிறைய விஷயத்த பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.